பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றியமைக்கும் வல்லமை இந்த முருகனுக்கே உண்டு. கிரகங்களில் தோன்றும் தீமைகளை விலக்கி நன்மைகளை செய்யும் ஞானம் முருகனுக்கே உண்டு. கந்தனை நம்பியோர் வாழ்வில் என்றென்றும் கைவிட மாட்டார். அப்படித்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையை நான் கரம் பற்றி இருக்கின்றேன். உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியம் படுத்தும் போதெல்லாம் தெரிந்து கொள், வாழ்க்கை நீ செல்லும் பாதையில் தான் சரியானதாக அமைந்து கொண்டு இருக்கின்றது என்று. நீ தேடியதை விட நான் கொடுக்கும் வாழ்க்கை நிம்மதியானதும் நிரந்தரமானதும் என்று நினைத்து கொண்டு என்னை தேடி வந்திருக்கும் என் பிள்ளையே, இந்த முருகன் நான் உன்னை கைவிடப் போவதே கிடையாது. சிறிது காலமாகவே உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை எப்பொழுது கிடைக்கும் கிடைக்கும் என்று நீ என்னை நோக்கி என்னை வேண்டிக் கொண்டே நின்று கொண்டு இருக்கின்றாய். அதை உனக்கு அள்ளித்தரத்தான் வந்திருக்கின்றேன். மனநிறைவோடு இந்த முருகன் தரும் இறுதி வாய்ப்பை பெற்றுக்கொள். இனி யார் தடுத்தாலும் சரி, எவர் வந்து உன் வாழ்க்கையில் இடையூறு பண்ணினாலும் சரி, உன் வாழ்க்கையை வளம் பெறச் செய்வதற்கான நல்ல முடிவோடு தான் நான் தர வந்திருக்கின்றேன். ஒரு பெண்ணின் மூலம் உனக்கு வேண்டியதை வேண்டியவாறே கொடுப்பதற்கு வந்திருக்கும் போது, நீ நினைத்ததை நான் நடத்தி தர வந்திருக்கும் போது நீ இதை நினைத்தும் வருந்தாதே. ஓம் சரவணபவ. மிகவும் மகிழ்ச்சியான செய்தி தான் உன் வீடு தேடி வரும். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, இன்றோடு உன் அனைத்து கஷ்டத்திற்கும் கவலைக்கும் உன் போராட்டத்திற்கும் முடிவு கட்டி உன் வாழ்க்கையை வெற்றியின் பயணமாக அமைத்து தருவதற்கு இந்த முருகனை வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லி விடாதே. இன்று இருக்கும் நிலைமை இப்படியே இருக்கும் என்று நினைத்து விடாதே. உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதுமானதுதான். இதோ உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் குடியேறி விட்டேன். இனி உன் வாழ்க்கையை சகல செல்வத்தோடும் சந்தோஷத்தின் தருணத்தோடும் உனக்காக நான் தர வந்து இருக்கும் போது யாரும் இல்லை என்று நீ எண்ணி வருந்தி கொண்டு இருக்காதே. நடப்பதையெல்லாம் பார்த்து பயமும் பதற்றமும் அடையாதை. என்ன நடந்தாலும் இந்த முருகன் உனக்கு துணையாகத்தான் இருக்கின்றேன் என்பதில் நீ நினைத்துக்கொள். என்னை தீர்க்கமாகவே நம்பிக்கை கொள். உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ ஒரு பொழுதும் பழிவாங்க நினைத்து கொள்ளாதே. அதை காலத்திடம் ஒப்படைத்து விட்டு நீ அமைதியாக இரு. ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்க கூடியது இங்கு யாரால முடியாது அல்லவா? நீ எதையோ சிந்தித்து இழந்ததையெல்லாம் நினைத்து வருந்தி கொண்டு அதை எப்படி மீட்டெடுக்க போகிறோம் என்று வருந்தி கொண்டு இருக்கின்றாய். இனி கலங்காதே. எந்த சூழ்நிலையும் நான் உன்னை கைவிடப் போவதே கிடையாது. எப்பொழுது என்னை பார்ப்பேன் பார்ப்பேன் என்று எங்கிக் கொண்டு இருக்கின்றாய். இதும் நீ விரும்பியபடியே உனக்கு இந்த முருகன் சாட்சியளித்ததோடு மட்டுமல்லாமல் காட்சியும் தந்து உனக்கான வரங்களை அள்ளி தருவதற்காகவும் இந்த முருகனே நான் நேரடியாக வந்திருக்கின்றேன். கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிவடைந்தே தானே தீரும். கவலைப்படாதே, இதுவும் கடந்து போகத்தான் போகிறது. உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவாய். கலங்காதே. என்னை மனதார நினைக்கும் என் பிள்ளையை நான் கைவிட்டதில்லை. நான் இருக்கும்போது நீ இதற்காக பயப்படுகிறாய். வாழ்க்கை யுத்தம் போன்றது. யுத்தத்தில் எவ்வாறு எதிரி இல்லாமல் போரிட முடியாதோ அவ்வாறே வாழ்க்கையிலும் எதிரி தேவை. எதை கண்டும் நீ அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்கொள்கின்ற வாழ்க்கையின் தான் வாழ்க்கையின் போராட்டத்திற்கு உனக்கு அழைத்துச் செல்கிறது. வாழ்க்கை என்பது போர்க்களம்தான். அதை மாற்றக்கூடிய சக்தியை இந்த முருகன் நான் உனக்கு தந்து இருக்கும் போது போர்க்களம் மாறலாம், போர்கள் மாறுவதில்லை என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து நீ வேண்டிய முடிவை, நல்லதொரு தீர்வை உனக்கு வேண்டிய பெண்ணிடம் இருந்து இப்பொழுது பெற வேண்டிய நேரத்தை நெருங்கிவிட்டாய். உன் லட்சியம் நிறைவேறப் போகிறது. உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றத்திற்கு நானே நல்லதொரு தீர்வாகும் முடிவாகும் வந்து உன் வாழ்க்கையை மாற்றத்தான் வந்திருக்கின்றேன். நீ சிந்திய கண்ணீர், நீ பட்ட அனுபவம், நீ பட்ட துன்பம், நீ பட்ட அவமானம், நீ அனுபவித்த துரோகம் மற்றவர்களுக்கு வேடிக்கையாக தெரியலாம். அவர்கள் உன்னை பார்த்து கொண்டு கூட சிரித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அதன் வழி என்னவென்று இந்த முருகனை தவிர வேறு யார் அறிவார்? அதனால் நீ விட்டுவிட்டு உன் கவலைகளை விட்டுவிட்டு என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு உனக்கான முடிவில் மட்டும் தெளிவாகவே இரு. என் பிள்ளையே, நீ கலங்கிக் கொண்டிருந்தால் உன் காரியத்தில் ஜெயிக்கப் போவதை எப்படி உறுதி செய்ய போகிறாய்?
என் தங்கமே, நீதான் ஜெயிக்கப் போகிறாய். அதற்கான சரியான நேரமும் இதுதான். அது தெரியாமல் நீ ஏன் உன் மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? நீ நம்பிக்கையோடு இரு. நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். நின் பாதம் பற்றியதால் என் பாவம் கரைந்தோடி விட்டதே. உன் முகத்தை பார்த்ததால் சந்தோஷம் பெருகுதையா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டு என் வாழ்வு இனிக்குதப்பா என்று என்னை மட்டுமே என் பிள்ளைகள் சுற்றி சுற்றி கொண்டு வந்து இருக்கும்போது இந்த செந்தில் குமரனானவன், இந்த வடிவேலானவன் எப்படி உன்னை விட்டு விடுவேன் என்று நினைக்கின்றாய்? உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கத்தான் போகிறது. அதுவும் நீ கேட்டது கிடைத்திடும், நினைத்தது நடந்திடும். இன்று முதல் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றியின் படிகளாகத்தான் இங்கு மாறப்போகிறது. என் பிள்ளையே, யாரையும் தேடி எதையும் தேடி நீ போக வேண்டாம். இனி உன்னை அனைத்தும் தேடி வரப்போகிறது. காலத்தின் கட்டாயத்தின் பிடியிலிருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கு இந்த முருகனை வந்திருக்கும் போது உன் அருகில் நான் இருக்கின்றேன் என்பதில் நீ உறுதியாக தீர்க்கமாக நம்பிக்கொள். உன்னருகில் நான் இருக்கும்போது உனக்கு மன கஷ்டமும் போராட்டமும் பண கஷ்டமும் எல்லாவற்றையும் விடுத்து என்னையே சார்ந்திருக்கும் உன் மனபாரத்தை என் மீதே சுமத்தி கொண்டு உனக்காக நானே இருந்து கொண்டு இருக்கின்றேன். நிம்மதியாக இரு. எத்தகைய சூழ்நிலை வந்தாலும் இந்த வடிவேலானவன் என்னோடு இருக்கும்போது நான் இதற்காக மனமருந்த வேண்டும் என்று என் அப்பனை மீறி எதுவும் நடக்காது என்று நீ தெளிவுபடுத்திக்கொள். நினைப்பதும் நீயே, நினைக்க வைப்பதும் நீயே, செயலும் நீயே, செய்ய வைப்பதும் நீயே. உன் ஆழ்ந்த கருணையாலே நான் உன்னை வணங்க வந்து இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது எனக்கு நடக்க இருக்கும் நல்ல விஷயத்தையும் நீயே நடத்தி தரப்போகிறாய் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. நீ என் நம்பிக்கை மேல் நம்பிக்கை வைத்து வேண்டியதை கேள் என் தங்கமே. பொறுமையோடு காத்திருக்கின்றாய். இதோ நீ கேட்டது கிடைக்கும் தருணத்தை இந்த முருகனே நான் உனக்கு தந்திருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. நீ நிச்சயமாக என்னிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று பணம் பதவியை பற்றி கேட்கவில்லை. முருகா, உன் அருளை போதும். உயிர் வாழ்கின்ற காலமெல்லாம் மாளிகையில் நாட்டமில்ல குமரா, உன் நிழல் போதுமே. குமரா, உன் நிழல் போதுமே என்று என் பாதத்தை சரணடைந்திருக்கும் என் பிள்ளையே, இனி உன் வீட்டில் தேவை என்பதே இருக்காது. ஏனென்றால் நீ தேவை என்று நினைப்பதற்குள்ளதாகவே நான் உன் வெற்றியை தீர்மானித்து உன் கையிலே கொடுக்கத்தான் வந்து இருக்கின்றேன். எவ்வளவு வழிகளைத்தான் தாங்குவேனோ என்று என் அப்பனே முருகனே என்று மனம் கலங்காதே. என் பன்னீரு கைகளில் ஒன்றையாவது தந்து உன்னை தூக்கிவிட வருவதற்கு இந்த வேளவனை வந்திருக்கும் போது நீ இதை நினைத்து இங்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். கருணை கடலே, நான் உன்னை தேடி வந்திருக்கும் போது இதோ நான் உனக்கான வெற்றியை தரத்தான் போகிறேன். காருண்ய மூர்த்தியே, வழிநடத்த என் அருள் புரிந்திருக்கும் போது நீ எதற்காக மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? என் பிள்ளையே, உனக்கான வாழ்வு இனி நீண்ட ஆயுளோடும் நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் தான் இருக்கும். செல்வத்தை மட்டும் குறைத்து தந்து விட்டாயே என்று எண்ணி விடாதே. அந்த செல்வத்தை நான் அங்கு நிரந்தரமாக்கத்தான் வந்திருக்கின்றேன். உன்னை பார்த்தால் நிறைய கேட்க வேண்டும் என்று என்னிடம் வரும் என் பிள்ளையே, என்னிடம் பார்க்கும் போதெல்லாம் ஒன்றுமே கேட்காமல் மனமுருகி உள்ள முருகி கண்ணீரை மட்டும்தான் இங்கு வடித்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்பனே முருகா, இது என்ன மாயம் செய்தாயோ? எனக்குள் இருக்கும் நீயே, உன்னை உயிராக நான் நினைத்து கொண்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது எனக்கு நீ வெற்றியை மட்டும் தந்தால் போதும். நீ மட்டும் என்னிடத்தில் இருக்கும் போது நான் எடுத்த காரியத்தில் எல்லாம் வெற்றியைத்தான் பெறுவேன் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் என் தங்கமே, இதோ உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த முருகனே வந்திருக்கும் போது என் பிள்ளையே, எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்து விட்டாய். இனி வரும் காலம் உனக்கு நல்லதாகவும் நம்பிக்கை தரும் காலமாகவும் பொற்காலமாகவும் தான் வந்து சேர போகிறது. வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு நீ சாதிப்பதற்கான நேரத்தையும் சந்தோஷத்தையும் நான் இங்கு உனக்கு உறுதியாக்கி விட்டேன். பா முருகா, வேல் போல் என் வாழ்வும் உன் கையில் உள்ளதையா என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே,
வாழ வழி எப்படி காண்பிக்கப் போகிறாயோ என்ற பதற்றத்தோடு இருக்கும் என் தங்கமே, இதோ உன் கருமாவை குறைத்து உனக்கான நல்லதையும் வெற்றியும் தருவதற்காக நீ கேட்ட முடிவோடும் தான் இப்பொழுது நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மனதில் இருப்பதை நினைத்தபடி நான் இங்கு நிறைவேற்ற வந்திருக்கும் போது நீ துணிந்து செல், எதிர்த்து நின்று போராடு. வெற்றி உனதாகத்தான் இருக்கும். யாம் இருக்க பயமேன்.